டாக்டர் ரைஸ் முஸ்தபா அவர்கள் எழுதிய எனது டையரியின் மறுபக்கம் நூலிலிருந்து கடலுக்குள் பாசத்தை தேடிய குழந்தை. இவ்வளவும் சேர்ந்து மொத்தமாய் இருக்கும் அந்த குழந்தையின் நோய் டவுன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படும். இவ்வாறு டவுன் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பொதுவாக வயது முதிர்ந்த பெண்களுக்கு தான் பிறக்கும். குழந்தை பெற்றுக்கொள்ள சிறந்த வயது 20 முதல் 30 வயது வரையாகும். இந்த வயதிற்குட்பட்ட தாய்மாருக்கு பிறக்கும் குழந்தை டவுன் சிண்ட்ரோம் நோயை பெற்றிருப்பதற்கான சாத்தியம் 1:2000 ஆகும். அதாவது 2000 குழந்தைகள் பிறந்தால் அதில் ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரோம் உடையதாக இருக்க முடியும். அதேபோல் தாயின் வயது 40 தாண்டும் போது 25 குழந்தைகளில் ஒன்று டவுன் சிண்ட்ரோமாக இருக்க வாய்ப்புள்ளது. குழந்தையை கொண்டு வந்த தாய்க்கு வயது 42. அவருக்கு 2 குழந்தைகள். முதல் குழந்தைக்கு வயது 14. இது இரண்டாவது குழந்தை. 26 வயதில் முதல் குழந்தையை பெற்றுக்கொண்டதாக அவர் சொன்னார். அதே தாய்க்கு பிறந்த 9ஆம் வகுப்பில் படிக்கும் குழந்தை எவ்வித நோயும் இல்லாமல் சாதாரணமாக இருப்பதாக சொன்னார். அப்படியானால் இரண்டாவது குழந்தையை பெற்ற நீங்கள் ஏன் 12 வருடங்கள் காத்திருந்தீர்கள் என்று கேட்டேன். பாவம், அந்த பெண்மணியின் கண்களில் கண்ணீர் கசிய ஆரம்பித்துவிட்டது. சில வினாடிகள் மௌனமாய் மடியில் இருக்கும் நோய்கள் நிறைந்த அந்த குழந்தையின் அப்பாவின் முகத்தை பார்த்து கொண்டே பதில் சொல்கிறார். திருமணம் முடித்து 2 ஆண்டுகள் கணவனுடன் சந்தோஷமாய் வாழ்ந்தேன். எனது கணவர் ஒரு சிறிய சில்லறை கடை வைத்திருந்தார். இலகிய மனது, தங்கமான மனிதர். அந்த பெண்மணி கணவனை பற்றி சொன்ன வார்த்தைகளை அப்படியே எழுதுகிறேன். அவரின் சில்லறை கடை வருமானம் எங்களது வாழ்க்கையே சாதாரணமாக ஓட்டிச் செல்ல ஓரளவு போதுமாக இருந்தது. ஆனாலும் எனக்கு 4 மதனிமார். எனது கணவன் தான் மூத்தவர். அவரின் 4 சகோதரிகளையும் திருமணம் செய்து கொடுக்கும் பாரிய பொறுப்பு என் கணவருக்கே இருந்தது. எனது மாமா மௌத்தாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த நிலையில் சகோதரிகளின் திருமண விடயங்களில் உதாகரமாக முன்னால் வந்து நின்றனர். 4 பேருக்கு காணி வாங்க வேண்டும், வீடு கட்டி பணம் கொடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்கு தேவையான லட்சங்களை இந்த சில்லறை கடையால் சேர்க்க முடியாது என்பதை தெரிந்த அவர் தினமும் மனம் ஆழ்ந்து கவலையோடு இருப்பார். அது எனக்கும் பெரும் மனப்பாரமாகத்தான் இருந்தது. இதற்கு தீர்வாக வெளிநாடு சென்று உழைத்து சகோதரிகளின் கடமைகளை முடித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தபடி 14 வருடங்களுக்கு முன்னால் என்னையும் அப்போது கைக்குழந்தையாயிருந்த எனது முதல் குழந்தையையும் விட்டுவிட்டு இலட்சியங்களை தேட வேண்டும் என்ற இலட்சியத்தோடு எனது கணவர் வெளிநாடு புறப்பட்டார். 12 பாலைவன வருடங்கள் நான் வாழ்ந்தும் வாழாமலும் இருந்தேன். அவரின் கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வளமையான வாழ்க்கையை ஆரம்பித்த பின்புதான் இந்த குழந்தை பிறந்தது. அதற்கிடையில் 12 வருடங்கள் கரைந்து விட்டன. இப்போது வயதான பின்பு எனக்கு இந்த குழந்தை. கணவனை பிரிந்த காலங்களில் அனுபவித்த கவலைகள் வேறு. நோய் நிறைந்த இந்த குழந்தையோடு நான் வாழ்நாள் முழுவதையும் கடக்க வேண்டும் என்ற துர்ப்பாக்கிய நிலை. ஏதோ அல்லாஹ்வின் ஏற்பாடு, இதனை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேன் என்று ஈமானிய பண்ணுக்குரிய பண்போடு சொன்னார் அந்த தாய். சகோதரிகளுக்காக கணவர் சீதனம் சேர்க்க போய் அவர்களின் வாழ்வு சீரழிந்து விட்ட சம்பவம் இது. அந்த பெண்மணியின் உள்ளமோ சீதனம் கேட்கும் ஆண்களும் அவர்களுக்கு உடந்தையாகும் பெற்றோரும் நாசமாகட்டும் என்று சபித்ததை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது. இந்த தம்பதியினரை சந்தித்து சில நாட்களின் பின் மற்றொரு 4 வயது சிறுமியோடு இன்னும் ஒரு தாய் வந்திருந்தார். தொடர்ந்து 2 மாதங்களாக காய்ச்சல் இருக்கின்றது. காய்ச்சலோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்டுவிட்டு முழு உடலையும் பரிசோதித்து பார்த்தேன். எவ்விதமான நோய் அறிகுறியும் காணவில்லை. தொடரும்.